ஜிஆர்ஐயின் நேற்று இன்று நாளை. இலங்கையின் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் 6/3/2025 அன்று கணிதத்துறையின் சார்பில் நடைபெற்ற சர்வதேச கருத்தரங்கில் நமது பல்கலைக்கழக கணிதவியல் துறை பேராசிரியர் டாக்டர் மகாதேவன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார். மேலும் அவர் கொழும்பு பல்கலைக்கழக கணிதத்துறையுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தையும் மேற்கொண்டார். நமது பல்கலைக்கழக கல்வியியல் துறையின் சார்பில் பன்னாட்டு மாநாடு 11/3/2025 தேதி அன்று நடைபெற்றது. இந்த மாநாட்டிற்கு நமது மாண்புமை துணைவேந்தரின் பஞ்சநதம் தலைமை தாங்கினார். அழகப்பா பல்கலைக்கழக மாண்புமை துணைவேந்தர் ரவி அவர்கள் மாநாட்டினை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். மாநாட்டிற்கான ஏற்பாடுகளை கல்வியியல் துறையினர் செய்திருந்தனர். தமிழ்நாடு அரசு மாநில சிறுபான்மையினர் ஆணையம் 11/3/2025 அன்று அனைத்து கல்லூரி மாணவர்களுக்கு இடையே நடத்திய மாவட்ட அளவிலான பேச்சு போட்டியில் நமது பல்கலைக்கழக தமிழ் மற்றும் இந்திய இலக்கியம் 2ஆம் ஆண்டு மாணவர் சி டிக்சன் 3ஆம் பரிசிற்கான தொகை ரூபாய் 5000 வென்றார். இதன் மூலம் சென்னையில் அடுத்த மாதம் நடைபெற உள்ள மாநில அளவிலான போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார். மாணவர் டிக்சனை தமிழ்துறை தலைவர் முதுநிலை பேராசிரியர் ப ஆனந்தகுமார் அவர்கள் பாராட்டினார். ஜிஆர்ஐயின் பொருளாதாரத்துறை தலைவர் பேராசிரியர் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் எழுதிய இந்தியாவில் எண்ணெய் வித்துக்கள் மற்றும் பருப்பு வகைகளின் வளர்ச்சி என்ற நூலினை திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக மாண்புமை துணைவேந்தர் டாக்டர் எம் கிருஷ்ணன் அவர்கள் வெளியிட நமது மாண்புமை துணைவேந்தர் என் பஞ்சனம் அவர்கள் முதல் பிரதியை பெற்றுக் கொண்டார். நமது பல்கலைக்கழக வேதியியல் துறை நடத்திய பன்னாட்டு மாநாட்டினை திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக மாண்புமை துணைவேந்தர் டாக்டர் எம் கிருஷ்ணன் அவர்கள் தொடங்கி வைத்தார். நமது மாண்புமை துணைவேந்தர் என் பஞ்சநதம் அவர்கள் தலைமை வகித்தார். இதில் வேதியியல் துறை வல்லுநர்கள், பேராசிரியர்கள், ஆராய்ச்சியாளர்கள், யுஜி மற்றும் பிஜி மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டனர். மார்ச் 11/2025 அன்று மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் பிளாசியா 2025 கல்லூரிகளுக்கிடையே நடைபெற்ற போட்டிகளில் நமது பல்கலைக்கழக உயிரியல் துறை மாணவர்கள் 2ஆம் இடத்தை வென்றனர். வெற்றி பெற்ற மாணவர்களை உயிரியல் துறை தலைவர் பேராசிரியர் டாக்டர் பி யு மகாலிங்கம் அவர்கள் வாழ்த்தினார். 3/3/2025 அன்று பஞ்சம்பட்டியில் ஜிஆர்ஐ என்எஸ்எஸ் யூனிட் 1 யூனிட் 3 மாணவர்களுக்காக எதையும் சாதிக்கும் இணைந்த கரங்கள் எனும் தலைப்பில் பயிற்சி பட்டறை நடைபெற்றது. நமது பல்கலைக்கழக வருகை தரு தொழில் வல்லுநர் திரு சண்முக சுந்தரம் அவர்கள் மாணவர்களுக்கு பயிற்சி அளித்தார். இந்த பயிற்சி பட்டறையின் மூலம் 100 மாணவர்கள் வரை பயனடைந்தனர். இதற்கான ஏற்பாடுகளை கணிதவியல் துறை இணை பேராசிரியர் சுரேஷ்குமார் அவர்கள் செய்திருந்தார். நமது பல்கலைக்கழக இயற்பியல் துறை ஆற்றல் சேமிப்பு சாதனங்களின் உலகளாவிய நிலை 21ஆம் நூற்றாண்டில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் கண்ணோட்டங்கள் எனும் தலைப்பில் மார்ச் 6-7-2025 ஆகிய தேதிகளில் இணைய வழி கருத்தரங்கினை நடத்தியது. இதில் பேராசிரியர்கள், ஆராய்ச்சியாளர்கள், யுஜி மற்றும் பிஜி மாணவர்கள் மற்றும் தொழில்துறை வல்லுநர்கள் கலந்து கொண்டனர். திருச்சி சிக்கண்ணா அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்ற தாய்மொழி நாள் நிகழ்வில் நமது பல்கலைக்கழக தமிழ் துறை தலைவர் முதுநிலை பேராசிரியர் ப ஆனந்தகுமார் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார். திருப்பதியில் உள்ள தேசிய சமஸ்கிருத பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பாசல்ஸ் மாநாட்டில் நமது பல்கலைக்கழக தமிழ் இந்திய மொழிகள் புல தலைவர் முதுநிலை பேராசிரியர் ஓ முத்தையா அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார். நமது பல்கலைக்கழகத்தில் ஹைதராபாத் டீடாஸ் பார்மா சார்பில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு நேர்காணலில் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி இறுதியாண்டு மாணவர்கள் பிருத்திவிராஜன், தனபால், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இறுதியாண்டு மாணவர்கள் நிவிதா, ஸ்ரீனிவாசன் ஆகியோர் பணிவாய்ப்பு பெற்றனர். பணிவாய்ப்பு பெற்ற மாணவர்களுக்கு அன்பு வாழ்த்துகள். நமது பல்கலைக்கழக அழைப்பிதழ்கள், செய்தி ஒலிபரப்புகள், பிரசுரங்கள், நிகழ்வுகள், செயல்பாடுகள், ஒளிப்படங்கள், சாதனைகள் மற்றும் மேம்பாட்டு நடவடிக்கைகள் அனைத்தையும் பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்ட்இன், வாட்ஸ்அப், எக்ஸ் போன்ற சமூக ஊடகங்களிலும் தங்களிடம் உள்ள அனைத்து தொடர்புகளின் வாயிலாகவும் பகிர்ந்து பரப்புரை செய்யுமாறு அனைவருக்கும் நமது மாண்புமை துணைவேந்தர் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார். செய்தி ஒருங்கிணைப்பு முதுநிலை பேராசிரியர் ஓ முத்தையா, இயக்குனர், பல்கலைக்கழக கருத்துரு மையம். செய்தி வாசிப்பாளர் மா சதீஷ்குமார், இயற்பியல் துறை. ஒலிக்கலவை வெங்கடேஷ், வாழ்நாள் கல்வித்துறை. உங்கள் துறை செயல்பாடுகளும் இதில் இடம்பெற வேண்டுமா? நமது சென்டர் ஃபார் பப்ளிக் இமேஜ் பில்டிங் CPIB வாட்ஸ்அப்பில் நிகழ்வுகளை பதிவேற்றம் செய்யவும். நன்றி.